ஹலோ கைஸ், வெல்கம் டு சிம்பிளி ஜேபிஆர். இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கேன் நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது ரிலையன்ஸ் நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரிலையன்ஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்த்தா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா 3 விதமான ரோல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஹையர் பண்ணுறாங்க. இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பார்த்து முடிச்சுட்டு உங்களோட ரெஸ்யூம்ஸை அவங்க கேட்குற இமெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணிட்டாலே போதும். ஒரு ரோலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் ஐடி இருக்குது. ஸோ செப்பரேட்டாக நீங்கள் எந்த ரோலுக்கு அப்ளை பண்ணணுமோ அந்த ரோலுக்கான இமெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூம்ஸை சென்ட் பண்ணாலே போதும். உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது. செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களோட ரெஸ்யூம்ஸை பார்த்துட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு ரிவர்ட் பேக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபர்தர் ஸ்டெப்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கான இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் இன்டர்வியூ முடிஞ்சு ஜாப் கிடைச்சிது அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரோல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டெலிகாலிங் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ரோலுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. இது முழுக்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் அப்படின்றது எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. 10th +2 கிராஜுவேஷன் டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு இன் எனி டிசிப்ளின் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. எந்த டிகிரி வேணாலும் பண்ணிக்கலாம். 10th and +2 கூட இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டெலிகாலிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஒர்க் பண்ணுற குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இயர் ஆஃப் பாசிங் அப்படின்னு பார்க்கும்போது எனி பாஸ்ட் அவுட்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஜாப் லொகேஷன் ரிமோட் லொகேஷன் தான். நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த வீட்டிலேருந்து எங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணலாம். சேலரி அப்படின்றது 1 lakhலேருந்து 2.5 lakhs per annum அப்படின்றது உங்களுக்கான சேலரி ரேஞ்சாக இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா அப்படின்னு பார்க்கும்போது அதே ப்ராசஸ் தான் திருப்பி கொடுத்துருக்காங்க. பட் 0 to 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நீங்கள் ஃப்ரெஷர் 1 year வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ போத் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர் எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் ஷுட் ஹேவ் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த ரோல் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தமிழ் பேசுகிறவங்களையும் பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணுறாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிக்வயர்ட் ஆவரேஜ் இங்கிலீஷ், உங்களுக்கு ஆவரேஜ் இங்கிலீஷ், இந்த ரோலுக்கு ஆவரேஜ் இங்கிலீஷ் இருந்தால் போதும், இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ப்ராசஸ் இருக்கும். டெலிகாலிங் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ரோலுக்கு ஃப்ளெக்சிபிள் டு ஒர்க்கிங் டேஸ் 6 days அண்ட் வீக்லி ஆஃப் பார்த்தீங்கன்னா 1 rotational ஆஃப் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. வீக்லி 1 day பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீவ் இருக்கும். ஆல் த கேண்டிடேட் ஷுட் பி ஃப்ரம் தமிழ்நாடு ஒன்லி கேன் அப்ளை அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு கேண்டிடேட் மட்டும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். பிகாஸ் ஆஃப் தமிழ் பார்த்தீங்கன்னா தமிழ் டெலிகாலிங் எக்ஸிக்யூட்டிவாக இருக்க போகிறீங்க அப்படின்றதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ தமிழ்நாடு கேண்டிடேட் மட்டும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தெரிஞ்சால் போதும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெட்வொர்க் கனெக்ஷன் அட் ஹோம் ரிக்வயர்ட் லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப் ப்ரிஃபர்ட். நெட்வொர்க் கனெக்ஷன் கண்டிப்பாக வேணும். ஸோ அவங்க கேட்குற ஸ்கில் பார்த்தீங்கன்னா ரிக்வயர்ட் ஸ்கில் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பீக் லோக்கல் லாங்குவேஜ், அதாவது தமிழ் லாங்குவேஜ், பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணும், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வேணும், கஸ்டமர் ஃபோக்கஸ் வேணும், டெக்னிக்கல் ஓரியன்டேஷன், அட்டென்ஷன் டு டீட்டெயில், சர்வீஸ் மைண்ட் செட் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த தமிழ் டெலிகாலிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இமெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூம்ஸை சென்ட் பண்ண போகிறீங்க. இதுதான் என்டையர் ப்ராசஸ். இந்த இமெயில் ஐடி பார்த்தா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த இமெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூம்ஸை நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க. ஸோ இதுதான் நீங்கள் பண்ணக்கூடிய முதல் வேலை. ஸோ இது ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக ரிவர்ட் பேக் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ, எவ்வளோ சீக்கிரம் ரெஸ்யூம்ஸை சென்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சென்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய ரோல் என்ன அப்படின்னா பிபிஓ, அதாவது இன்பவுண்ட் வாய்ஸ் ப்ராசஸ்க்கு அவங்க பார்த்தா ஹையர் பண்ணுறாங்க. இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா சிமிலர் தான். போத் 10th 12th கிராஜுவேஷன் டிகிரி இன் எனி டிசிப்ளின் நீங்கள் பண்ணிக்கலாம். எந்த கிராஜுவேஷன் வேணாலும் பண்ணிக்கலாம். பாஸ்ட் அவுட்ஸும் எந்த பாஸ்ட் அவுட்ஸ் வேணாலும் இருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஜாப் லொகேஷன் அப்படின்றது ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் இதுவும். ஸோ சேலரி அப்படின்றது அப் டு 1.25 lakhs per annum அப்படின்றது உங்களுக்கான சேலரியாக இருக்கும். எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இதில் பார்த்தா போத் ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் எலிஜிபிள். லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா தெலுங்கு, ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ், இது 3 பார்த்தீங்கன்னா மஸ்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் ஷுட் பி ஏபிள் டு டிரான்ஸ்லேட் இங்கிலீஷ் டு ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் டு தெலுங்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷை ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ண தெரியணும், ஆர் இங்கிலீஷ் டு தெலுங்கில் டிரான்ஸ்லேட் பண்ண தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பேசிக்காக ஹிந்தி பீப்புள் யாராவது இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தெலுங்கு பீப்புள் யாராவது இருக்கீங்க, ஸோ ஆந்திராவிலேருந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். கேண்டிடேட் ஷுட் பி ஏபிள் டு ஒர்க் இன் ரொட்டேஷனல் ஷிஃப்ட், அதாவது 24/7 பார்த்தீங்கன்னா
ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்கும். இன்கேஸ் நைட் ஷிஃப்ட் போடக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஸோ டெக்னிக்கல் ரிக்வயர்மெண்ட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது மினிமம் 4GB RAM அண்ட் 5.5 inch ஸ்க்ரீன் அலாங் வித் பவர் பேங்க், ஹேவிங் லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப் வில் பி ப்ரிஃபரபிள் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ரிக்வயர்மெண்ட்ஸ், அதாவது ஒரு சிஸ்டம் டெஸ்க்டாப் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் நெட்வொர்க் இந்த லொக்காலிட்டி, நீங்கள் ஒர்க் பண்ணுற இடம், நீங்கள் எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல, இது வந்து பேசிக்காக ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஸோ நீங்கள் இருக்கிற இடத்துல நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றது முக்கியம். ஸோ ரிக்வயர்ட் ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் நீட் டு பி ஃபிட் அட் த பேசிக் கிரைட்டீரியா டு பி ஹையர்ட் பிஃபோர் த இன்டர்வியூ. ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் வாய்ஸ் ப்ராசஸ் வில் பி ப்ரிஃபர்ட் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வாய்ஸ் ப்ராசஸில் இருந்தவங்களும் இதுக்கு வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற சேலரி கண்டிப்பாக வந்து சேஞ்ச் ஆகும். ஏபிள் டு டூ 4 to 5 hours ஆஃப் காலிங் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்டையராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 9 hours அப்படின்றது உங்களுக்கான ஜாபாக இருக்கும். ஸோ அதில் வந்து 4 to 5 hours கண்டிப்பாக வந்து காலிங் ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும், கஸ்டமரை டீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ரெடி ஆகிடுங்க. கனெக்ட் அண்ட் என்கேஜ் வித் ப்ரீ ஜென்ரேட்டட் லீட்ஸ் வியா இன்பவுண்ட் கால்ஸ், அப்ராக்ஸ் 80 to 100 கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்க வாய்ப்பு இருக்குது. லோக்கல் லாங்குவேஜ் ப்ரிஃபர்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது தெலுங்கு அண்ட் வந்து பார்த்தா ஹிந்தி, இது ரெண்டுத்தும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது முக்கியம். இந்த ரோலுக்கு அந்த 2 லாங்குவேஜும் தெரிஞ்சிருக்கணும். கேண்டிடேட் ஷுட் ஹேவ் ஸ்ட்ராங் நெட்வொர்க் இன் தர் லொக்காலிட்டி, குட் டேட்டா என்ட்ரி, டைப்பிங் ஸ்பீட் ஸ்கில்ஸ் ரிக்வயர்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் கிராஜுவேஷன் இஸ் மேண்டரி வித் 50% இன் அகாடமிக் த்ரூ அவுட் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. 50% இருந்தால் போதும். ஸோ எல்லாருமே 50% இருப்பீங்க, கண்டிப்பாக 50% கீழே நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஸோ 50% இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ப்ளீஸ் ஷேர் த ரெஸ்யூம் மெயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயிலுக்கு, அதாவது தெலுங்கு அண்ட் ஹிந்தி இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இதுக்கு வந்து இந்த மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூம்ஸை சென்ட் பண்ண போகிறீங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராசஸ் அது மட்டும்தான். ஸோ அப்ளை பண்ணிடுங்க. இப்போ நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய ரோல் என்ன அப்படின்னா ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ரோல் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கும். நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்த செகண்ட் வந்து பார்த்த ரோலுக்கும் இந்த ரோலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேட் வித் ரெலவெண்ட் ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு 10th + 2லாம் கிடையாது, ஒன்லி எனி கிராஜுவேட்ஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இயர் ஆஃப் பாசிங் அப்படின்னு வந்து பார்க்கும்போது எனி பாஸ்ட் அவுட் வித் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஜாப் லொக்கேஷன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். சேலரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். 3 lakhsலேருந்து 3.75 lakhs per annum அப்படின்றது உங்களுக்கான சேலரி. பேஸ்ட் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்து தான் இந்த சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேரி ஆகும். எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா அப்படின்னு வந்து பார்க்கும்போது எனி கிராஜுவேட்ஸ் எனி பாஸ்ட் அவுட்ஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 1 year எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். கேண்டிடேட் நோஸ் கன்னடா லாங்குவேஜ் வில் பி ப்ரிஃபர்ட் பட் நாட் மேண்டட்டரி அப்படின்றது சொல்லியிருக்காங்க. கன்னடா லாங்குவேஜ் தெரிஞ்சால் இதுக்கு வந்து ப்ரிஃபர்ட், பட் இது வந்து கட்டாயம் கிடையாது. கன்னடா தெரிஞ்சால் மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஸோ கன்னடா தெரிஞ்சிருந்தால் இதுக்கு வந்து ஒரு ப்ரியாரிட்டி மாதிரி கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. குட் வெர்பல் அண்ட் ரிட்டன் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மானிட்டர் ஹையரிங் ப்ராசஸ் ஆஸ் பர் ரிக்வயர்மெண்ட்ஸ், கொலாபரேட், அதாவது இப்போ நீங்கள் ஹையர் பண்ணுற ப்ராசஸ்லேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறங்க போகிறீங்க. ஐ மீன் அந்த கேண்டிடேட்டை இன்டர்வியூ எடுக்கிறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும். கொலாபரேட் வித் மேனேஜர்ஸ் டு ஐடென்டிஃபை ஃபியூச்சர் ஹையரிங் நீட்ஸ். கேண்டிடேட் நோ கன்னடா லாங்குவேஜ் வில் பி ப்ரிஃபர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி கன்னடா வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீங்கள் தெரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ரிக்வயர்ட் ஸ்கில் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நாலேஜ் ஆஃப் ஹெச்ஆர் ஃபங்க்ஷன்ஸ். ஆல்ரெடி நீங்கள் ஹெச்ஆர் ஃபங்க்ஷன்ஸில் சப்போஸ் நீங்கள் எம்பிஏ பண்ணியிருந்தால் கூட இதுக்கு வந்து எம்பிஏ ஃப்ரெஷர்ஸ் யாராவது ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பே அண்ட் பெனிஃபிட்ஸ், ரிக்வயர்மெண்ட்ஸ், ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் எக்ஸெட்ரா அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லேபர் லாஸ் அண்ட் டிசிப்ளினரி ப்ரொசீஜர்ஸ், ப்ரொஃபிஷியன்ட் இன் எம்எஸ் ஆஃபீஸ், நாலேஜ் ஆஃப் ஹெச்ஆர்எம்எஸ் இஸ் எ ப்ளஸ் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ எம்எஸ் ஆஃபீஸ் கண்டிப்பாக தெரியணும் அண்ட் நாலேஜ் ஆஃப் ஹெச்ஆர்எம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. அவுட்ஸ்டாண்டிங் ஆர்கனைசேஷனல் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் எபிலிட்டிஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், ப்ராப்ளம் சால்விங் அண்ட் டெசிஷன் மேக்கிங் ஆப்டிடியூட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஆஃப் இன்சூரன்ஸ் அண்டு ஸ்டாட்யூட்டரி ஃபேக்ட்ரி லா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்காக கம்பெனியில் நடக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் ஸ்கில்னால் என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனியில் ஹையரிங் ப்ராசஸ் இருக்குது, இல்லை வந்து இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சேலரி போடணும், அதை பற்றின டீட்டெயில்ஸ் ரிப்போர்ட்ஸ் ரெடி பண்ணுறது, டேட்டா பேஸ் ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக இருக்கும். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணணும், இந்த ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூம்ஸை சென்ட் பண்ண போகிறீங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராசஸ் இது மட்டும்தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கான நாக்ரி லிங்க் வந்து பார்த்தா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். பட் நாக்ரியில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்
அப்படின்றது கிடையாது. நான் இந்த இன்ஃபர்மேஷனை நாக்ரிலேருந்து எடுத்தேன். அந்த ஒரு காரணத்தினால நாக்ரியோட லிங்க் வந்து பார்த்தா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் படித்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி படித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். நான் இப்போ சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த வெப்சைட்டில் இருக்கும், அதாவது நாக்ரியில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு இந்த ரெஸ்யூம்ஸை வந்து உங்களோட அந்த கொடுக்கப்பட்டிருக்க மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். யாராவது இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அப்ளை பண்ணுவாங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ until then, this is JP signing off.